இந்தாப்பா. மேடம் அங்க பாருங்க. ம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். Good afternoon, sir. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சார் இட்ஸ் ஓகே. என்னாச்சு சார்? ஓகே ஒன்றும் இல்லை ஓகே. சிட் டவுன். உட்காருங்க. ஏன் சார் இந்த உடம்பு பிடின்றாங்களே, உடம்பு பிடிச்சி நீங்க பாத்திருக்கீங்க? அட எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? நான் என்ன உடம்பு பிடிக்கிறத பத்தியா கேட்டேன், உடம்பு பிடிக்கிறத பத்தி கேட்டேன் சார். டேய் போடா, போய் உன் வேலையை பாடுறா போடா. அதானே பார்த்தேன். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி ஆகுனா என்னவே சொல்லுங்க. சான்ஸே இல்ல பாட்டி. இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நாம என்னத்த கண்டோம் சொல்லு? முன்ன பார்க்க ஒரு மாதிரி பின்ன பார்க்க ஒரு மாதிரின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. கரெக்ட் தான் பாட்டி. ஆனா அவர் செம பிரில்லியன்ட் பர்சன். பட் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. அன்னைக்கு என்னடானா ரோட்ல குடிகார பசங்களோட பிரச்சனை பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இன்னைக்கு என்னடானா ரோட்ல போற ஏதோ ஒரு காரை துரத்திட்டு போய் அவர் லைஃப்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். மர்மமோ துக்கமோ நமக்கு எதுக்குமா அதெல்லாம்? ஆபீஸ்ல ஒழுங்கா நடந்துக்கிறாரா? எல்லாரோடையும் நல்லா பேசுறாரா? மாசம் ஒழுங்கா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறாரா? அதுதான் நமக்கு வேணும். அப்படி நினைச்சு விட முடியல பாட்டி. நல்ல மனுஷனா இருக்காரு. இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லல, அவர்தான் பாட்டி. 100 வயசு. இருந்து வரேன். போய் பேசு. சொல்லுங்க சார். என்னடா இவன் நல்லாதான் இருக்கான், திடீர்னு கோக்கு மார்க்கா ஏதாவது ஒண்ணு பண்றானே. இவன் லைஃப்ல என்ன மர்மம் இருக்கும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? நோ அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இருந்தாலும் தப்பு இல்லை ரேணுகா. பட் நான் இப்படிதான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாத. நான் கேட்க மாட்டேன் சார். ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரைவசி ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். அத்தை மீறி அதுக்குள்ள போக நினைக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. மோரோவர், வாழ்க்கையில எல்லாருக்கும் சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி கஷ்டம்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். எல்லாரோட கஷ்டத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது எனக்கு சரியா படல. அதுக்கு அவசியமும் இல்லைன்னு வைங்க. காயத்தை வெளியே காட்டுறது கஷ்டம் சார். அது எனக்கும் தெரியும். ஏன்னா என் லைஃப்ல நானும் நிறைய பட்டிருக்கேன். சொல்ல முடியாத வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும் சார். யூ மீன்? நோ நான் எதையும் மீன் பண்ணல சார். சும்மா தோணுச்சு சொன்னேன். கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கூட தப்புன்னு தோணுது எனக்கு. யூ நோ சம்திங்? யாராவது செத்துட்டாங்க நியூஸ் வந்தா கூட நான் துக்கம் கேட்க போக மாட்டேன். அதோட போயிட்டாங்களான்னு நான் போய் கேட்கறதால போனவங்க திரும்பி வந்துருவா போறாங்க. ஒவ்வொருத்தரை பத்தியும் மனசுக்குள்ள நாம நினைக்கிற அபிப்பிராயம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம பழகுற விதம் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு பாஸ். அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் மீறி நான் என்ன எதிர்பார்த்தாலும் அது தப்பு. நைஸ். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரேணுகா. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. பட் எதுக்குன்னு தோணுது. கதவை திறக்கிற மாதிரி மனசு திறக்கிற டைம்னு ஒண்ணு இருக்கு சார். எனக்கும் உங்களுக்கும் இல்ல, எல்லாருக்கும் தான்.
அப்போ ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. சொல்லவே இல்லைன்னாலும் ஒன்னும் குடிமுழுகி போயிடாது. சரி சார், அதை விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க? இனிமேதான் சார் சாப்பிடணும். ஓ ஓ சாரி. முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ஏதோ ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சார், நான் உங்களை தப்பா நினைக்கவே மாட்டேன். என்கிட்ட உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங்ஸே வேண்டாம். குட் நைட் சார். குட் நைட் ரேணுகா. காயத்ரி, அம்மாடி காயத்ரி. அம்மா எப்படி இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. வாப்பா எப்படி சூர்யா. இருக்க கௌரி? வாங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க உள்ள போலாம். வாங்க. சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? வனிதா நல்லா இருக்கியாம்மா? வா. சுபு, அத்தை. ஏய், என்னடி இது? அந்த சுப்பு எதுக்குடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? நான் தாம்மா வர சொன்னேன். அவளுக்கும் இங்க இருக்க உரிமை இருக்குன்னு நினைச்சேன். அதனாலதான் அவளை வர சொன்னேன். என்ன பெரிய மண்ணாங்கட்டி உரிமையை கண்டுட்ட நீ? ஏண்டி, அவளால நீ பட்ட செருப்படியில பத்தலையா உனக்கு? படாத கஷ்டம் பட்டு இந்த தரித்திரம் பிடிச்சவளை தலை முழுகிட்டு மாப்பிள்ள உன்னோட குடும்பம் நடத்த இந்த வீட்டை பார்த்து குடி வந்திருக்காரு. நீ என்னடானா ராமேஸ்வரம் போனாலும் சனியை விடாதுங்கிற மாதிரி இங்கேயும் அவளை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கேளுங்க அத்தை, நல்லா கேளுங்க. ஊர்ல எல்லாரும் தாம் பக்கத்துக்கு நியாயம் பேசுவாங்கன்னா உங்க பொண்ணு அவ பக்கத்துக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கா. தப்பு சூர்யா. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். நான் நியாயத்தை பத்தி பேசல. எது தர்மம்னு எனக்கு பட்டுச்சோ அதைத்தான் எடுத்து சொன்னேன். எல்லாரோட நியாயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். ஆனா தர்மத்துக்கு என்னைக்கும் ஒரே ஒரு பக்கம்தான். வாய மூடுறி. இவ பெரிய தர்மத்தை கண்டுட்டா. இத்தனை வருஷமா படாத கஷ்டம் பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊர் ஊரா தெரு தெருவா திரிஞ்சு உயிரே போற அளவுக்கு ஓடி ஓடி கால் தோண்டு விழுந்தவதானடி நீ. அதெல்லாம் மறந்துட்டியா? நீ பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் இந்த சுப்பு தான் காரணம். அது உனக்கு தெரியாது? இன்னைக்கு மாப்பிள்ளையே அவளை வேண்டான்னு சொல்றப்போ நீ யாரடி அவளை கூட்டிட்டு வந்து இங்க தங்க சொல்றதுக்கு? தப்பா நினைச்சுக்காதம்மா. சூர்யாவுக்கு சுப்பு முக்கியம் இல்லாம இருக்கலாம். நான் இப்ப வரைக்கும் அதை ஏன்னு கேட்கவே இல்லை. சொல்லப்போனா அவ அபகரிக்க நினைச்ச என்னோட வாழ்க்கைய சூர்யா மீட்டெடுத்து எனக்கே திருப்பி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சுப்புவை நிராகரிக்கிற மாதிரி அவ வயித்துல வளர்ற குழந்தைய சூர்யாவால நிராகரிக்க முடியாதுமா. அது நியாயமும் இல்ல, தர்மமும் இல்ல. நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சது அவளுக்காக இல்ல, அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்காக. விடுலட்சுமி, நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறதில்ல. நாம நல்ல ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோம். வந்த வேலையை முதல்ல முடிப்போம். இதெல்லாம் அப்புறமா நிதானமா பேசலாம்.
எப்ப பேசினாலும் என்னோட பதில் இதுதான்ப்பா. சுப்புவை நான் இங்க வர வச்சது உங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சூர்யாவுக்கே கூட பிடிக்கலதான். ஆனா என் குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடக்கூடாதுன்னு நான் தவிச்ச தவிப்பு தான் சூர்யாவை எனக்கு திருப்பி கொடுத்தது. அப்படி ஒரு தவிப்பும் பயமும் அவளுக்கு வந்துடக்கூடாதுப்பா. அவளும் என் ஃப்ரெண்டு தானே. அத்தை, அவ அப்படிதான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. முதல்ல நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க மாமா. வா கௌரி. வாமா. அம்மா நீ வைமா, நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன். நீ உட்கார். சரி. என்னது இதெல்லாம்? சாப்பாடு எடுத்துட்டு வரதுன்னு ஒரு சடங்கு இருக்கா? ஆமாம்மா, பொண்ணு மாசமா இருக்கான்னு தெரிஞ்சா தாய் வீட்ல இருந்து விதவிதமா சாப்பாடு சமைச்சு கொண்டு வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் உட்கார வச்சு நல்லா பரிமாறுவாங்க. இதெல்லாம் காலங்காலமா இருந்துட்டு வர பழக்கம்தாம்மா. ஐயோ, அப்படின்னா இத முதல்ல என் அண்ணன் தானே எனக்கு செஞ்சிருக்கணும். பாருங்க அத்தை, அவங்க முந்துக்கிட்டாங்க. அத்தை, நீங்க முதல்ல ஃபோன் பண்ணி என் அண்ணியை நல்லா திட்டுங்க. சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நாளைக்கு காலையில நீங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரீங்க. ஐட்டம் எல்லாம் பிரமாதமா இருக்கணும் சொல்லிட்டேன். என் புள்ள அசந்து போற மாதிரி நல்லா சமைச்சு கொண்டு வரீங்க. என்ன புரியுதா? சரிங்க சம்பந்தி. என்னம்மா, இப்ப உனக்கு திருப்தி தானே? அத்தை, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படின்னு அவர் சொல்லணும் அத்தை. அதுதான் எனக்கு வேணும். ஆசைப்பட்டா தப்பு இல்ல மாமா. ஆனா பேராசை என்னைக்குமே வேலைக்காகாது. தெளிவா சொல்றேன் மாமா. சுப்புன்னு ஒருத்திய தாலி கட்டி பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு வாழ்ந்திருக்கேன்னா நான் எனக்கே தெரியாம செஞ்சுக்கிட்ட தப்பு. என் அப்பா காரணமா, என் அம்மா காரணமா, என் அக்கா காரணமான்றதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் செஞ்ச தப்புக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்னு யோசிச்சேன். காயத்ரியோட நான் வாழ போற வாழ்க்கை தான் எல்லாத்துக்கும் சரியான பதிலா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா சுப்பு அவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இருக்க சொன்னது கூட எனக்கு நல்லதுதான்னு தோணுச்சு. காயத்ரியோட நான் எப்படி வாழ்றேன்னு பார்த்து பார்த்து நல்ல வயிறு எறிவாள்ல, அதுக்காவது இந்த வீட்டுல ஓரமா வாழ்ந்துட்டு போட்டோம். அதெல்லாம் முடியாதுமா. அவங்க தின்னுட்டு மிச்சம் வச்சதெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு தலையெழுத்தா என்ன? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நீ கிச்சனுக்குள்ள போய் ஒரு சாதமாவது வைக்கிற. எதுவும் இல்லைன்னா ஒரு மோரை விட்டு மோர் சாதம் சாப்பிடலாம். நமக்கு ஒண்ணும் அந்த தலையெழுத்து வேண்டாம். தலையெழுத்துன்னு ஏமா சொல்ற? இது என்னோட கடமை. சுப்புவை வெறுப்பேத்துறதா நினைச்சுக்கிட்டு அவ குழந்தைக்கு சூர்யா துரோகம் பண்ணாருன்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாதும்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால அதை ஏத்துக்க முடியாது. அந்த சுப்பு உன் வாழ்க்கைய பாழடிச்சவ. அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. மரியாதையா அவளை முதல்ல வெளியில அனுப்புற வழிய பாரு. என் பேச்ச மீறி நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைச்சனா என்ன நீ உயிரோட பார்க்கவே முடியாது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? தொட்டதுக்கெல்லாம் இப்படிதான்க்கா. அன்னைக்கு மாமா விடுதலை பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கையெழுத்து போடுன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் முடியவே முடியாது, வேண்டான்னு அடம் பிடிச்சு அழுத. நீ அவனோட வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும், மரியாதையா கையெழுத்து போட்டு விட்டு எறிஞ்சிட்டு வா, இல்லனா என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு விடாப்படியா தகராறு பண்ணி என்ன விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட வச்சுட்டாங்கக்கா. என்னடி சொல்ற? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் எப்ப நடந்தது? என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? நான் சொல்லணும்னு நினைச்சப்பெல்லாம் சொல்ல வேண்டான்னு என் வாயை அடைச்சிட்டாங்கக்கா. ஆனா என்னால உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. எனக்குன்னு யாருக்கா இருக்காங்க? கெட்டவரோ நல்லவரோ புருஷன் ஆனதுக்கு அப்புறம் திருத்தி சரி பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறது எனக்கா எல்லா பொண்ணுங்களுக்கும் வழக்கம். அது சொன்ன அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. வாய மூடி. உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். பத்திரத்துல கையெழுத்து போட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னாங்க? 4 இடத்துல செருப்படிப்பட்டு நாதி எத்து போய்
தெரு தெருவா திரிஞ்சாதான் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு புத்தி வரும். சொல்லி திருந்துற ஜென்மம்னா பேசி பார்க்கலாம். இதெல்லாம் பட்டு திருந்துற ஜென்மம். கொஞ்ச நாள் விட்டு தான் பிடிக்கணும். இத பாரு காயத்ரி, குமார் விஷயத்துல தயவு செஞ்சு இனிமே நீ தலையிடாத. இன்னொரு தடவை அவனை போய் பார்க்கணும், பேசுவேன், சமாதானப்படுத்துவேன், அப்படி இப்படின்னு கிளம்பாத. கௌரிய எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய பத்திரப்படுத்தி பாத்துக்கோ. மரியாதையா சுப்புவை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்து, இல்ல எனக்கு கெட்ட கோவம் வரும். குட் மார்னிங் மேடம். இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லு கோபால். டீ எடுத்துட்டு வரட்டுமா? நான் இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள டீயா? இல்ல டயர்டா இருப்பீங்களோன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வேணும்னா நானே கூப்பிடுறேன். சரிங்க மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். உட்காருங்க. ரேணுகா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். என் கேபினுக்கு கொஞ்சம் வரீங்களா? ஓகே சார். கோபால், இங்க வா. என்ன சார்? என்ன சாரா? ஏன் சார் அடிக்கிறீங்க? என்னடா இது? என்ன வேலை இது? எதுக்குடா இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச? ஆபீஸ்ல உனக்கு இதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா? சம்பளம் கொடுக்குற முதலாளியை பத்தியே தரக்குறைவா பேசுவியா? ஏய், யாரா இருக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்ச? சொல்றா. சார் அது வந்து ஏய், கொன்னுடுவ ராஸ்கல், உண்மையை சொல்றா. சொல்றா, சொல்றா. எல்லாருக்கும் தான் சார் அனுப்புனேன். எல்லாருக்கும் அனுப்பிச்சியா? ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நம்ம முதலாளி எப்படிப்பட்ட ஆளு, நம்ம ரேணுகாமா எப்படிப்பட்டவங்க, அவங்கள பத்திலாம் உனக்கு ஏதாவது தெரியுமாடா? வேலைக்கு சேர்ந்த ஒரே மாசத்துல அவங்களோட திறமையால முதலாளி மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னா நாம என்ன செஞ்சோம், நம்மளால ஏன் இப்படி செய்ய முடியலன்னு வெக்கப்படணும்டா. அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு போட்டா பேசுவீங்க. இப்படி அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா என்னடா அர்த்தம்? ஏய், இது மட்டும் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இதை முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துறாங்க சார். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். இந்த பார், நம்ம ரேணுகாமாவை பத்தியோ எம்டிய பத்தியோ தப்பா பேசுறது, தப்பா மெசேஜ் அனுப்புறதுன்னு உன்னை கேள்விப்பட்டேன். நான் மட்டும் இதை பேசல சார், ஆஃபீஸே தான் சார் இதை பற்றி பேசுது. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்க சார். யாருக்கிட்டையுமே பேசாத நம்ம எம்டி ரேணுகா மேடத்துக்கிட்ட மட்டும் சிரித்து சிரித்து பேசுகிறார் சார். அவங்கள மட்டும்தான் புது யூனிட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு சார். அப்புறம் வெளியில் ஹோட்டல் அது இதுன்னு கூட்டிகிட்டு போகிறார். முதலாளியும் சரி ரேணுகா அம்மாவும் சரி பர்சனல் லைஃப்ல நிறைய பாதிக்கப்பட்டவங்க. வெளியில சொல்ல முடியாம அவங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும், நாமெல்லாம் நல்லா இருக்கணும்னு நேரங்காலம் பார்க்காம டிஸ்கஸ் பண்ணி உழைக்கிறது உங்க பார்வையெல்லாம் தப்பா படுதுன்னா உங்க புத்தி எல்லாம் மழுங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம்டா. இந்த பார், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங்.
இன்னொரு தடவை இப்படி ஒரு தப்பு நடந்தது. சாரி சார், சத்தியமே இனிமேல் நடக்காது சார். இந்த மெசேஜ் மேட்டரை இதோட விட்டுருங்க சார். இனிமே பண்ண மாட்டேன் சார். போட